தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே சபை 2024 டிசம்பர் மாதத்திற்கான காலை தியான கூட்டத்தின் தேவ நடத்துதலின் வெளிப்பாடுகள். வாக்குத்தத்த வசனம் எரேமியா 32:41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். உன்னை நடத்தும்படி தேவ தூதர்கள் உனக்கு முன்பாக நடப்பார்கள். யாத்ராகமம் 32:34 படியாக தேவன் நடத்துவார். உன்னை சீர்படுத்தி ஒழுங்காக நடத்துவார். அது மற்றவர்களின் கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். நான் உங்களை நேர்த்தடாகங்கள் வழியாக நடத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை பிரித்தெடுப்பேன், நீங்கள் என்னுடையவர்களாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா, காலேபு போன்றவர்கள் சொன்னது போன்று எளிதாக உங்கள் காரியங்களை முடிப்பீர்கள் என்கிறார். மலைத்து நில்லாதே, மலைகளை தகர்த்து பாதைகளை உண்டு பண்ணினது போல பாதைகளை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்கள் உங்களோடு சமாதானம் செய்து உங்களோடு ஐக்கியப்படுவார்கள். குடும்ப பிரச்சனை என்று சொல்லுகிறார். உன்னை தட்டி எழுப்பி என்னோடு புறப்படு, என் பெல் உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் கிணறும் ஒலிவ மர கன்றுகளும் உனக்கு உண்டு. உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் என்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையையும் போர்த்தி நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தமது கூடாரத்துக்கு அழைத்து சந்தோஷ கீதங்கள் துணிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் பாதுகாப்பு பெட்டகத்துக்குள்ளே வைத்து உன்னை பராமரிப்பேன், நோவாவின் பேழையை போன்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 23 படி அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். சங்கீதம் 23 முடிந்த அளவு வாசியங்கள் தினமும். மணவாளன் மணவாட்டியின் மீது சந்தோஷமாயிருக்கிறது போன்று உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஏசாயா 62:5 குறிப்பிடப்பட்டது போன்று நான் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் ஒத்தாசை அனுப்புவேன், உன் தேவைகள் சந்திக்கப்படும் என்கிறார். மற்றவர்களால் புகழும்படி உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்கிறார். என் நாமத்தின் உச்சரிப்பை உன் வாயில் வைத்து துதியோடு புறப்படு, ஜெயத்தோடு திரும்புவாய் என்கிறார். சத்ரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் குடியேற்றுவார். ஏசாயா 59:19 படி எங்கும் செழுமை, வனாந்தரம் வயல்வெளி போன்று உன் வாழ்வு மாறும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு அல்லது நற்செய்தி உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது, சொன்னவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாய் நடத்தி உன்னை நிலைநாட்டுவார். வருகையின் மகிழ்ச்சி உன் கூடாரத்தின் மேல் இருக்கும். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. சில வேளைகளில் தேவதூதர்களும் உன் வீட்டை சந்திக்க வருவார்கள். உதாரணம், ஆபிரகாமுக்கு காட்சியளித்தது போன்ற 3 புருஷர்கள். ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு நடத்துகிற தேவன் என்பதை இம்மாதத்தில் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரரும் ஊழியருமான ரெவரண்ட் டாக்டர் விக்டர் அவர்கள். ஆமீன்.